நான் வந்து என்னோட ஜேர்னியை சொல்றேன். இஃப் தட் மோட்டிவேட்ஸ் யூ டு அச்சீவ் யுவர் கோல், ரிமெம்பர் ஐ எம் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். நான் காஞ்சிபுரத்தில் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வரேன். காஞ்சிபுரத்தில் ஒரு குடிசை வீட்டில் வெயிலுக்கும் மழைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு, நல்ல ஷூ வாங்க காசு இல்லாமல், நல்ல ராக்கெட் வாங்க காசு இல்லாமல், அடுத்த வேளை சாப்பாடு கூட கஷ்டமாக இருந்த டைமில் எனக்கு ஒரு கோச்சா, ஒரு குருவா, ஒரு தங்கல் ஃபாதரா எனக்கு 13 வருஷமா பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸை சொல்லி கொடுத்து, நிறைய அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு எனக்கு சொல்லி கொடுத்து, நம்ம இந்தியாவுக்காக மெடல் ஜெயிக்க வச்சு என்னை இங்கே துளசிமதி முருகேசனா நிற்க வச்சிருக்கிறது என்னோட அப்பா. நான் அவருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லி பேச ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். சின்ன வயசுல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட அக்கா தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. எங்க அப்பா வந்து காஞ்சிபுரத்துல கவர்மெண்ட் ஸ்டேடியம், SDIT கவர்மெண்ட் ஸ்டேடியம்குள்ள எங்க 2 பேரையும் கூப்பிட்டு போறாரு. காலைல 4 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவாரு. போய் கிரவுண்டுக்கு போய் ரன்னிங் ஓட சொல்வாரு. ரொம்ப டார்ச்சரா இருக்கும். நான் யோசிச்சிருக்கேன், அப்பாவுக்கு நம்மள ஒரு வேளை பிடிக்கல போல இருக்கு, நம்ம கை இப்படி பிறந்ததுனால பிடிக்கல, அதனாலதான் ஒரே டார்ச்சர் பண்றாரு. ஸ்கூல்லலாம் எல்லாம் சொல்லுவாங்க, நான் 7 மணிக்கு தான் எழுந்தேன், 8 மணிக்கு தான் எழுந்தேன், லீவுக்குலாம் வெளில போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அப்பா ஏன் நம்மளை இப்படி டார்ச்சர் பண்றாருன்னு யோசிச்சிருக்கேன். நம்ம வளர்ந்து எப்படியாச்சும் பெரிய ஆளாகி அப்பாவை பழி வாங்கணும் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். வளர்ந்து அச்சீவ் பண்ணும் போது தான் தெரியுது, ஒரு உமனா இந்த சொசைட்டில எவ்வளவு இண்டிபெண்டா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அப்பா கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு, எங்க 2 பேரும் கிரவுண்டுக்கு கூட்டு போறப்ப எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, பையன் இல்லையா, 2ம் பொண்ணா, பொண்ணுங்களை எது கிரவுண்டுக்குலாம் கூட்டு வர, படிக்க வையே, இதுங்க படிப்புலயும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்லயும் இல்லாம வேஸ்டா தான் போகுதுங்க, எப்படியோ கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. உங்களால முடியும்னு சொன்னதை விட மூஞ்சிக்கு நேரா உங்களால சாதிக்க முடியாதுன்னு சொன்னவங்க தான் அதிகம். அதுக்கெல்லாம் எங்க அப்பா அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, நம்ம கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி கேட்டா கடவுள் வந்து பையன் கொடுத்துருவாரு, கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க கிட்ட. சின்ன வயசுல இருந்து ஒரு 13 வருஷமாவே எங்க டெய்லி ரொட்டீன் என்னவா இருக்கும்னா, காலைல 4 மணிக்கு எழுந்துப்போம், 1 hour படிச்சுட்டு 5:30 மணிக்கு கிரவுண்டுக்கு போவோம், 5:30 to 7:30 8 வரைக்கும் இருப்போம். 9 to 5 ஸ்கூல், முன்னாடி ஸ்கூலா இருந்துச்சு, இப்போ காலேஜ். 9 to 5 முடிச்சுட்டு திரும்பி வந்து 5:30 to 8:30 கிரவுண்டுக்கு போயிடுவோம். வந்து 9:30 to 11:45 படிச்சுட்டு தூங்குவோம். இதுதான் ஒரு 13 வருஷமாவே எங்க டெய்லி ரொட்டீனாவே இருக்கு. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா வந்து, உனக்கு என்ன டிசேபிலிட்டி, நீயும் நார்மல் தான் சொல்லி நார்மலுக்கு ஈக்குவலா என்ன ட்ரெயின் பண்ணி நான் கண்டினியூஸ் 4 years SGFI நேஷனல் கோல்டு மெடலிஸ்டா இருந்திருக்கேன். நார்மல் கூட. இன்னும் ஞாபகம் இருக்கு என்னன்னா, நாங்க வந்து நேஷனல்ஸ்க்குலாம் எப்படி போவோம்னா, இந்த சின்ன சின்ன டோர்னமெண்ட்ஸ்லாம் நடத்துவாங்கல்ல கேஷ் பிரைஸ் வச்சு. ஸோ அந்த டோர்னமெண்ட்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு இந்த CM ட்ராஃபிலாம் நடக்கும் எப்பவுமே எல்லா வருஷமும். நான் வந்து ஒரு 9 yearsா நான் தான் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷமும் 10 வருஷமா வின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல கொடுக்குற கேஷ் பிரைஸ் தான் எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு எங்க ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியலா. அந்த அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சு ஒரு நேஷனல் டோர்னமெண்ட் மும்பைல நடக்குது. ஃபர்ஸ்ட் நேஷனல் டோர்னமெண்ட் 12 நாள் நடக்குது. நாங்க 50,000 ரூபாய் சேர்த்து வச்சு செலவு பண்ணி ரூமுக்குலாம் புக் பண்ணி எங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாங்க. போயிட்டு 2வது நாளே தோத்துட்டு திரும்பி வரோம். நைட் ஒரு 11 மணி இருக்கும், வீட்டுக்கு வந்துட்டோம். நான் அழுதுட்டே கேட்கிறேன் எங்க அப்பாட்ட, நம்மளாலாம் ஜெயிக்க முடியாதாப்பா, நம்மளும் டெய்லி பிராக்டிஸ் பண்றோம், ஸ்கூலுக்கும் போறோம், வந்து பிராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்றோம், நம்மளாலாம் ஜெயிக்க முடியாதா, இன்டர்நேஷனல்லாம் போக முடியாதெல்லாம் கேட்டு அழுதுருக்கேன். எனக்கு வந்து 2023ல தான் இன்டர்நேஷனல் போறதுக்கான வாய்ப்பே கிடைக்குது. நான் அப்ப போலனா இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில இன்டர்நேஷனல் பத்தி நினைச்சு பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாரும் என்னன்னா, நீ எப்படி உன் பொண்ணை அவ்வளவு தூரம் கூட்டு போயிடுற பாத்துடுற அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ப்ராப்ளம்லாம் கொடுத்தாங்க என்னோட அப்பாவுக்கு. என்னன்னா, இந்த பொண்ணை எப்படியாவது தடுத்துடணும், அதுக்கு என்ன பண்ணலாம், யாரை டார்கெட் பண்ணா தடுக்க முடியும்னு யோசிச்சாங்க. அதனால எங்க அப்பாவை டார்கெட், அதாவது கோச் எங்களோட அப்பாவை டார்கெட் பண்ணாங்க. இதே நான் வேற ஒரு கோச் கிட்ட போய் ட்ரைனிங் கொடுத்துருந்தேன்னா அவர் எப்பயோ வந்து என்னை துரத்திருப்பாரு. அம்மா நீ கிளம்பிடு, உன்னால எனக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு எப்பயோ துரத்திருப்பாரு. அப்பாவா இருக்கவே எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் திருப்பி திருப்பி வந்து அந்த இடத்துல வந்து நிக்கிறதுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. நான் என்ன பிரச்சனைன்னு சொல்ல விரும்பல, ஏன்னா இங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருப்பீங்க, அண்ட் நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து உங்க குழந்தைங்களை ஸ்போர்ட்ஸ்ல விட்டுருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹையர் லெவல்ல போகும்போது பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து குவிட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா அதை வந்து வெளியில வந்தீங்கன்னா, அதை ஃபேஸ் பண்ணி வெளியில வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும்ன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்.
ஜென்ரலாக வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணுற பசங்க வந்து படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மித் இருக்கு. நான் இப்போ வந்து பாராலிம்பிக் சில்வர் மெடலும் வச்சிருக்கேன். ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி வெட்டினரி மெடிசன் படிச்சுட்டு இருக்கேன். நாமக்கல் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜில் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். அதனால நல்லா படிக்கிற குழந்தை நல்லா விளையாடும், நல்லா விளையாடுற குழந்தை நல்லா படிக்கும். ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் பீயிங் இன் எனி ஸ்போர்ட், இஃப் யூ ப்ராக்டிஸ் நோ ஜங்க், less sugar, protein and 1 hour of any physical activity, trust me, when you do this, you are richer than you think. 13 வருஷத்துக்கு முன்னாடி when I was playing in the streets, யாராச்சும் என்கிட்ட வந்து you are going to become an Asian Games champion அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் நம்பியிருக்க மாட்டேன். நம்ம எத்தனை முறை தோக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, தோத்த ஒவ்வொரு முறையும் எப்படி எழுந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். நான் எப்பவுமே வின்னர்ஸ் ஆர் லூசர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், வின்னர்ஸ் ஆர் லேர்னர்ஸ் தான் சொல்வேன். பிகாஸ் யூ எய்தர் வின் ஆர் லேர்ன். ரிமெம்பர், ஃபெயிலியர் இஸ் நாட் தி எண்ட், ஃபெயிலியர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பூஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச பேட்மிண்டன் ராக்கெட்டும் கவர்மெண்ட் ஸ்டேடியமும் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால என்கிட்ட இது இருந்தா நான் படிச்சிருவேன், இது இருந்தா நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லாம என்கிட்ட இருக்கிறத நான் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு யோசிங்க. லைஃப்ல வந்து அச்சீவ்மெண்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம வந்து சாதிச்சிட்டோம் இதுதான் எண்டு அப்படின்னு ஒன்று கிடையாது. லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் அண்ட் ஐ எம் ஸ்டில் லேர்னிங். நான் லைஃப்ல எப்பவுமே நம்புறது ஒரே விஷயம் தான், when someone can do it, I can do it. when I can do it, you all can do it. இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே உங்க லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்க குவிட் பண்ணாம ஓடிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க எல்லாருமே அச்சீவர்ஸ் தான். கீப் கோயிங் அண்ட் கீப் இன்ஸ்பைரிங். நான் எப்பவுமே டெய்லி மீட் பண்ற எல்லார்கிட்டே இருந்துமே ஐ டேக் இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு நீங்க எல்லாரும் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, என்னன்னா லைஃப்ல நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எந்த இடத்துல இருந்து வந்தீங்கன்றத மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்க இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நீங்க உங்க லைஃப்ல எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போனாலும் உங்க பேரண்ட்ஸை உங்க டீச்சர்ஸை மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களை இந்த இடத்துக்கு வரவிடாம தடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்களையும் மறந்துடாதீங்க. நான் அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா அவங்களும் அதை எப்படி நீங்க என்ன தடுத்துடுவீங்க, நான் சாதிச்சு காட்டுறேன்னு சொல்லி அவங்களும் என்ன ஒரு விதத்துல மோட்டிவேட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். எங்கேயோ காஞ்சிபுரத்துல ஒரு குடிசை வீட்டுல ஒரு தினக்கூலிக்கு பிறந்த ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணால லைஃப்ல சாதிக்க முடியும் அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பா சாதிக்க முடியும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல டூ ஆர் டை, அது டூ ஆர் டை கிடையாது, இட்ஸ் டூ இட் பிஃபோர் யூ டை.